கிழக்கு நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் பத்ரி சேஷாத்ரி. நம்ம ஒரு பெரிய ஸ்கேண்டல் ஒண்ணு நடக்கும் பொழுது, அது எப்படி நடந்தது அப்படிங்கிறது நமக்கு ஒரு பெரிய ஒரு ஆர்வம் ஒண்ணு இருக்கும். இந்த நீட்டாக இருக்கட்டும், சிபிஎஸ்இ ஆக இருக்கட்டும், இந்த நீட்ட எடுத்துட்டோம்னா, எப்படி இந்த கொஸ்டின் பேப்பர் லீக் அவுட் ஆகுது? யார் இத லீக் பண்றாங்க? ஏன் அத தடுக்கவே முடியாதா? அதுக்கு என்ன மாதிரியான ஏற்பாடுகள அரசு தரப்புலேருந்துங்கிறத விட, இந்த எக்ஸாம் தரப்புலேருந்து என்ன பண்றாங்க? இப்போ சிபிஎஸ்சி எடுத்துக்கிட்டோம்னா, அவங்க வந்து மார்க் ஷீட்ட திருத்துறதுல அவங்க என்ன மெத்தட் கொண்டு வந்தாங்க? அது ஏன் சொதப்புது? அப்படின்ட்டு. இந்த 2த்தையும் பிரிச்சுப்போம். நீட்ட பத்தி என்ன பிரச்சனை? எப்படி இதெல்லாம் வெளில போச்சு? அப்படிங்கிறது தொடர்பாக ஒரு நல்ல ஒரு கட்டுரை இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல வந்திருக்கு. நிஜமாகவே வந்து அது உங்களுக்கு ஒரு நல்ல புரிதல கொடுக்கும். அத உங்களுக்கு நான் விளக்கி சொல்லிடுறேன். 2026ல நீட் வந்து அப்சல்யூட் லீக் ப்ரூஃபாக இருக்கும் என்று ஒரு சிஸ்டம் டெவலப் பண்ணியிருக்காங்க. ஆனாலும் அதை மீறி லீக் ஆகி படு கேவலமான ஒரு பெயரை என்டிஏவுக்கு இது கொடுத்தது இது நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சிக்கு. அது எப்படி நடந்தது அப்படிங்கிறத பார்ப்போம். 13 பேர் அரெஸ்ட் ஆயிருக்காங்க இதுவரைக்கும். அப்படிங்கிறது வந்து ரொம்ப சாதாரணமான ஒரு விஷயந்தான். உள்ளுக்குள்ள என்னெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கணும் அப்படின்னா, இந்த கட்டுரை என்ன சொல்லுதுன்னா, முதல்ல 2024ல ஒரு லீக் நடந்தது. அதுலேருந்து நம்ம ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. 2024ல, 2025ல, 2026ல. 2024ல ஒரு பெரிய லீக் நடந்தது. அதை ஒட்டி சில காரியங்கள் நடந்தன. எப்படி அதை தடுக்கிறது அப்படிங்கிறதுக்கு. அதை வந்து நம்ம பார்க்கலாம் என்ன அப்படின்ட்டு எக்ஸாமின் பண்ணலாம். ஸோ முதல்ல 2024ல என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தா, லீக் எப்படியெல்லாம் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 விதமானது. ஒண்ணு என்டிஏ உள்ளுக்குள்ள நடக்கிறது. அதாவது கொஸ்டின்ஸ் தயாரிக்கிறது. கொஸ்டின்ஸ் தயாரித்து அதை ஒரு பேப்பராக மாற்றுறது, அதுக்கப்புறம் அதை டிரான்ஸ்லேட் பண்ணுறது. பல மொழிகளில் நீட் பேப்பர் இருக்குது. இங்கே வந்து வெறும் இங்கிலீஷில் மட்டும்தான் இருக்கும்னு சொல்ல முடியாது. இங்கிலீஷ்லேயும் ஹிந்திலையும் மட்டும்தான் இருக்கும்னு சொல்ல முடியாது. எல்லா மொழிகளையும் பண்ணணும். இதோடைய சேலஞ்ச் பார்த்துங்க. ஒரு மத்திய அரசு ஒரு டெஸ்ட்டை வைக்கும் பொழுது இந்த சேலஞ்செலாம் வந்துடுது. ஒவ்வொரு மாநிலமும் தனியாக நடக்கும் பொழுது அவங்க வந்து நாங்கள் இங்கிலீஷ்லேயும் தமிழ்லையும் பண்ணுவோம், இங்கிலீஷ்லேயும் கன்னடத்துலேயும் பண்ணுவோம், இங்கிலீஷ்லேயும் ஹிந்திலையும் பண்ணுவோம், இங்கிலீஷ்லேயும் தெலுங்குலையும், இங்கிலீஷ்லேயும் குஜராத்திலையும் அப்படின்னு போயிடும். ஆனால் மத்திய அரசு பண்ணும் பொழுது பல மொழிகள்லையும் அதை பண்ண வேண்டியிருக்கும். டிரான்ஸ்லேஷன் பண்ணணும், அதுக்கப்புறமா அதை டைப் செட் பண்ணணும், அதுக்கப்புறம் அந்த கொஸ்டின் பேப்பரை பிரிண்ட் பண்ணணும், பிரிண்ட் பண்ணதை அப்படியே லீக் ஆகாமல் பத்திரமா வச்சுக்கணும், பண்டில் ஆக்கணும், அதை டிரான்ஸ்போர்ட் பண்ணணும், அதை வெவ்வேறு இடங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும், அங்கே ஸ்டோரேஜ் பண்ணணும், அங்கே திருடுபடக்கூடாது. இப்போ சென்னைக்கு முதல்ல வந்துடணும், சென்னையிலேருந்து எக்ஸாமினேஷன் சென்டருக்கு கொண்டு போகணும், இவ்வளவும் நடக்கணும். 2024ல் ஜார்க்கண்டில் ஒரு பெரிய லீக்கேஜ் ஒன்று வந்தது. இது எல்லாத்தையும் ஆராய்ந்து அது 2025ல் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அது எல்லாத்தையும் ப்ளக் பண்ணிட்டாங்க. அதுக்கு வந்து ஒரு கமிட்டி ஒன்று, ஹை லெவல் கமிட்டி ஒன்று உருவாக்கினாங்க. அதுக்கு யாரை கூப்பிட்டு வந்தாங்கன்னு பாருங்கள். அதை ஹெட் பண்ணுறதுக்கு ஐஎஸ்ஆர்ஓவுடைய இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் அதுடைய முன்னாள் தலைவர் ரிட்டையர் ஆன திரு கே ராதாகிருஷ்ணன் அவர்களுடைய தலைமையில் ஒரு கமிட்டி ஒன்று உருவாக்கி, அந்த ராதாகிருஷ்ணன் கமிட்டி வந்து சில வழிமுறைகளை அது முதல்ல ஆராய்ந்து, எப்படி திருடு போவது கேள்வித்தாள் அப்படிங்கிறத முழுமையாக ஆராய்ந்து, அது திருடு போகாமல் இருப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிற கிளாரிட்டி அவங்க கொண்டு வந்து கொடுத்து, அது எல்லா டீட்டெயில்ஸும் கொடுக்க, அதை அப்படியே இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க 2025ல். அதன் காரணமாக எக்ஸாம் சென்டர்ஸ் கிட்டக்க அல்லது அதுக்கு முன்னாடி இருக்கிற ஸ்டேஜில் இருந்தெல்லாம் திருடு போகிறது கம்ப்ளீட்டாக தடுத்து நிறுத்தப்பட்டது. இதில் வந்து இதை நான் சொன்ன மாதிரி 2 ஃபேஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி பேப்பர் செட்டிங், அது 3 மாதத்துக்கு முன்னாடியே ஆரம்பிக்கும். இப்போ உதாரணத்துக்கு தேர்வு நடக்கிறது ஒரு சுமார் ஏப்ரல் மாதத்துலையே அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா, நமக்கு இந்த தடவை வந்து தேர்வு நடந்தது மே மாதத்தில். பொதுவாக ஏப்ரல் மே அதில் நடக்கும் அப்படின்னா, டிசம்பர்லேருந்து பிப்ரவரிக்குள்ளே பேப்பர் செட் பண்ணிடுவாங்க. 2024ல் பேப்பர் செட்டிங்லலாம் பிரச்சனை இல்லை. பேப்பர் செட் பண்ணி பேப்பரை டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணும்பொழுது நடந்தது பிரச்சனை. ஸோ அப்போ அவங்க என்ன பண்ணாங்கன்னா வந்து, இதில் ஐஐடி வந்து ஒரு சிஸ்டம் ஒன்று ஃபாலோ பண்ணுது. ஐஐடி ஜேஇ அப்படின்னு அதுக்கு பேர் உண்டு இல்லையா? அவங்க 2 டெஸ்ட் நடத்துவாங்க. ஜேஇ மெயின்ஸ், ஜேஇ அட்வான்ஸ்டு.
அந்த பேப்பர் களவு போகாமல் இருக்கிறதுக்கு அவங்க ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக ஒரு சிஸ்டம் ஒன்று ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஜேஇ அட்வான்ஸில் என்னென்னலாம் பண்ணுறாங்களோ அதை வந்து என்டிஏ இந்த நீட்டுக்கும் அப்ளை பண்ண பார்த்தது. இப்போ இதுக்கு வந்து கான்ஃபிடென்ஷியல் ஆப்ரேஷன் அப்படின்னு இதுக்கு பேர், கான்ஆப் அப்படின்னு அந்த சுருக்கி. ஓகே, அந்த கான்ஆப்பில் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அது உள்ளுக்குள்ளே போய் நம்ம பார்ப்போம். பேப்பர் செட் பண்ணுறதுக்கு அவங்க வந்து சப்ஜெக்ட் எக்ஸ்பர்ட், சீஃப் பேப்பர் செட்டர் அப்படின்னு சில ஆட்கள். ஓகே, இவங்களுக்கு வெளி உலகத்தோட தொடர்பே இருக்கக்கூடாதுன்னு டிசைன் பண்ணப்பட்ட இடங்கள். ஸோ அது எப்படின்னா, இவங்க தங்குறதுக்கு, இவங்க சாப்பிட்றதுக்கு அந்த இடத்துல வந்து ரெஃப்ரிஜரேட்டர், மைக்ரோவேவ், பேண்ட்ரி, சாப்பாடு ப்ரொவைட் பண்ணுறதுக்கு, புக்ஸ், ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டிஸ் இதெல்லாம் அங்கேயே இருக்கும். இப்போ உங்களுக்கு ஒரு புக்கு வேணும், ஒரு ரெஃபரன்ஸுக்கு ஒரு புதுசாக ஒரு கேள்வி செட் பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்கு என்ன புக்கு வேணுமோ எல்லாம் அந்த இடத்துலையே இருக்கும். இல்லை நான் லைப்ரரிக்கு போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்லாம் நீங்கள் சொல்லவே முடியாது. ப்ளஸ் இன்டர்நெட் கனெக்ஷன் கிடையாது, உள்ளுக்குள்ளே மொபைல் ஃபோன் கிடையாது, எடுத்துகிட்டு போக முடியாது. இதுக்குள்ளே தான் பேப்பர் செட்டர் இருக்காங்க, டிரான்ஸ்லேட்டர் இருக்காங்க, அதுக்கப்புறமா அதை செக் பண்ணுறவங்க இருக்காங்க. நீங்கள் ஒரு கேள்வி உருவாக்கிட்டீங்க, அந்த கேள்வி கரெக்டானு பார்க்கணும் இல்லையா, அதில் தப்பு வந்துடக்கூடாது இல்லையா, அவங்க வெட்டர்ஸ். அப்புறம் டொமைன் எக்ஸ்பர்ட்ஸ், ஏதாவது குவிக்காக ஒரு டவுட் கேட்கணும் அப்படின்னா சில பேர் அங்கே உட்காந்துருக்காங்க. இத்தனை பேர் இருக்காங்க. இடையில ஒரு வெஸ்டிபியூல், இந்த கனெக்டிங் பார்ட், இன்னொரு பார்ட்டில் நீங்கள் உள்ளே நுழையும் பொழுதே எல்லாத்தையும் அங்கே கழட்டி வச்சிடுறீங்க. உங்களுடைய ஃபோனு, உங்களுடைய லேப்டாப், ஐபேட், பென்ட்ரைவ் எல்லாத்தையும் அங்கே வச்சிடணும். எந்த ஸ்கிராப்பையும் நீங்கள் எடுத்துட்டு இங்கே உள்ளே வர முடியாது. இங்கே உட்காந்து நீங்கள் வந்து எதையும் ஒரு பேப்பரில் குறிப்பு எடுத்துகிட்டு வெளில போக முடியாது. நோ எலக்ட்ரானிக் டிவைசஸ் பெர்மிட்டட், அந்த கோட்டுக்கு இந்த பக்கம். அப்போ எல்லாத்தையும் இந்த பக்கம் விட்டுட்டு வரணும். நோ இன்டர்நெட் ஆக்சஸ், உள்ள இன்டர்நெட் கிடையாது. ஓகே, ஆனால் கம்ப்யூட்டர் இருக்குது, அதெல்லாம் வந்து ஏர் கேப்டு கம்ப்யூட்டர்ஸ்னு சொல்கிறது. அந்த கம்ப்யூட்டர் உள் நெட்வொர்க் மட்டும்தான் அது, அதுக்கும் வெளி இன்டர்நெட்டுக்கும் தொடர்பே கிடையாது. ஓகே, இது வந்து இன்டர்நெட்லேருந்து கம்ப்ளீட்டாக டிஸ்கனெக்ட் பண்ணி, எக்ஸ்டர்னல் நெட்வொர்க்லேருந்து டிஸ்கனெக்ட் பண்ணி, அதுக்குள்ளே வந்து நீங்கள் ஃப்ளாப்பி மாதிரி எதையும் சொருக முடியாது, யூஎஸ்பி டிரைவையும் அதில் சொருக முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. முதல்ல யூஎஸ்பி டிரைவையே நீங்கள் எடுத்துகிட்டு உள்ளே வர முடியாது, எடுத்துகிட்டு வந்தாலும் அது சொருக முடியாது, சொருகினால் அது வந்து ரெகக்னைஸ் பண்ணாது. அதில் எல்லாமே ஆக்சஸ் ட்ராக்ட். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரு ஃபைலை ஆட் பண்ணுறீங்களா, டிலீட் பண்ணுறீங்களா, மாற்றுறீங்களா, எத்தனை மணிக்கு மாற்றுறீங்க, டைம் ஸ்டாம்பிங் எல்லாம் இருக்கும் அதில். எவ்ரி டைம் நீங்கள் டாக்குமெண்ட்டை ஓப்பன் பண்ணுறது கூட சொல்லிடும், ஸோ அண்ட் ஸோ ஓப்பன் அட் திஸ் டைம் அப்படிங்கிறது வரைக்கும். எண்ட் ஆஃப் த டே டேபிள் மேலே நீங்கள் ஒரு ஸ்கிராப் ஆஃப் பேப்பர் கூட வைக்கக்கூடாது, எல்லாத்தையும் ஷ்ரெட் பண்ணிடணும். உங்களுக்கு தெரியும் இல்லையா, ஒரு மெஷின் மாதிரி இருக்கும், பேப்பரை நீங்கள் அதுக்குள்ளே விட்டிங்கன்னா அது சர்ன்னு சுற்றி அது துண்டு துண்டாக கட் பண்ணி பீஸாக கட் பண்ணிவிடும். ஸோ நீங்கள் ஒரு சில ப்ராப்ளம்லாம் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துருப்பீங்க. நீங்கள் கொஸ்டின் பேப்பர் கொடுக்கறதுக்கு ஒரு கொஸ்டினை நீங்கள் ஒரு ப்ராப்ளம் கொடுக்குறீங்கன்னா நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணணும். அப்புறம் அதில் 4 சாய்ஸ் கொடுக்கணும், ஏபிசிடின்ட்டு. இதெல்லாம் நீங்கள் ஒரு பேப்பரில் எழுதுறீங்கன்னா அன்றைக்கி ஈவினிங் நீங்கள் அங்கேருந்து போகும்பொழுது அந்த பேப்பரை ஷ்ரெட் பண்ணிடுறீங்க. திருப்பி வெளியில் போய் தான் உங்கள் மொபைல் ஃபோன்லேருந்து எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நீங்கள் போகிறீங்க. இந்த டிரான்ஸ்லேஷன் ஒர்க்கும் இந்த கம்ப்யூட்டரில் தான் நடக்குது, வெளியில் இல்லை. நம்ம ஒரு பேப்பரை உங்களுக்கு கொடுத்து டிரான்ஸ்லேட் பண்ணி அனுப்பி விடுங்க அப்படிங்கிறது கிடையாது. கம்ப்ளீட்டாக அவ்வளவு செக்யூரிட்டியோடு நடக்குது. ஒவ்வொரு நாளும் அந்த ரூமை பூட்டி சீல் வச்சு, இதெல்லாம் கேட்கும்பொழுதே எனக்கு காது வலிக்குது, இருந்தாலும் இதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க, இருந்து என்ன பிரயோஜனம் அப்படிங்கிற கேள்வி கடைசியாக வருவோம். ஒரே ஒருத்தர், அவங்கள்ட்ட மட்டும்தான் கீ இருக்கும் அந்த ரூம்குள்ளே நுழையிறதுக்கு. இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுற டீம் மெம்பர்ஸ் யாரும் வேறு வெளியில் எந்த ஆக்டிவிட்டிலையும், அதாவது இந்த பரீட்சை சம்மந்தமான எந்த ஆக்டிவிட்டிலையும் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது ஒரு உறுதிமொழி. இவ்வளவுத்தையும் வந்து அவங்க 2025 தான் கொண்டு வந்தாங்க, 2024 இல்லை, ஞாபகம் வச்சுங்க. ஓகே, இத்தனையும் அவங்க 2025 கொண்டு வந்து உள்ளுக்குள்ளே நீங்கள் ஒரு இடத்துலேருந்து ஒரு டெஸ்க்லேருந்து இன்னொரு டெஸ்க்கு போகிறதையும் மானிட்டர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இங்கே தான் 13 மொழிகளில் டிரான்ஸ்லேஷன் நடக்குது. இங்கிலீஷில் பேப்பர் பண்ணிடுறீங்க ஃபஸ்ட்டு, தென் இங்கிலீஷில் பண்ண பேப்பரை 13 மொழிகளில் டிரான்ஸ்லேட் பண்ணுறீங்க. அந்த டிரான்ஸ்லேட்டர்ஸும் உள்ளே தான் உட்காந்துருக்காங்க. இப்போ எப்படி லீக் அவுட் ஆச்சு இந்த தடவை 2026 அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3 பேருமே மராத்தி டிரான்ஸ்லேஷனில் ஈடுபட்டவங்க. ரிட்டையர்டு கெமிஸ்ட்ரி டீச்சர் பிவி குல்கர்னி, இவர் கெமிஸ்ட்ரி இங்கிலீஷ்லேருந்து மராட்டிக்கு டிரான்ஸ்லேட் பண்ணுறாரு. அடுத்து மனிஷா ஹவல்தார், இவங்க வந்து ஃபிசிக்ஸ் செக்ஷனை டிரான்ஸ்லேட் பண்ணுறாங்க. கடைசியாக மனிஷா மந்தாரே, இவங்க வந்து பாட்டனி அண்ட் ஜுவாலஜி டிரான்ஸ்லேட் பண்ணுறாங்க.
இந்த 3 பேருமே மகாராஷ்டிரியன்ஸ். இதில் வந்து குல்கர்னி அப்படிங்கிறவர் வந்து சென்ற ஆண்டும் 2025லும் கெமிஸ்ட்ரி பேப்பரை டிரான்ஸ்லேட் பண்ணுறதுல ஈடுபட்டவர். அந்த சமயத்தில் தான் இந்த கான்ஃபிடென்ஷியல் ஆப்பரேஷன் அப்படிங்கிறதே உங்களுக்கு உருவாகி வருது. ஒரு துளி கூட இந்த பேப்பர் செட் பண்ணும் பொழுது யாராலையும் இந்த செட்டிங்ஸ்லேருந்து ஒரு சின்ன போர்ஷனை கூட வெளியில் எடுத்துகிட்டு வர முடியாத மாதிரியாக இது சிஸ்டம் டெவலப் பண்ணியிருக்கிறதாக சொல்கிறாங்க. ஆனால் இங்கிருந்து தான் இது வெளியில் வந்திருக்கு அப்படின்னா இதைத்தான் இப்போ கண்டுபிடிக்கணும். எப்படி வெளில போச்சு, எப்படி ஒரு மொழியில் இதை டிரான்ஸ்லேட் பண்ணுறதுல ஈடுபட்டவங்க அவங்க என்ன அத்தனை கொஸ்டின்ஸையும் மனப்பாடம் பண்ணிட்டு வெளியில் வந்து எழுதினாங்களா? இது ரொம்ப பெரிய ஆச்சரியமான ஒரு விஷயம்தான். இதை நம்ம இப்போ உடைச்சாகணும். ஓகே, அப்போ வேறு என்னென்ன தகவல் நமக்கு கிடைக்குதுன்னா, என்னென்ன பிரச்சனை அப்படின்னா 2024 ஒரு பெரிய கான்ட்ரவர்சி லீக் ஆச்சு அப்படிங்கிறத பார்த்தோம். உடனே என்டிஓவோட சீஃபை வந்து சாக் பண்ணிவிட்டு அவரை வந்து வேலையிலிருந்து நீக்கிட்டு சுபோத் குமார் சிங் அப்படிங்கிறவரை தூக்கி போட்டுட்டு இந்தியா ட்ரேடு ப்ரமோஷன் ஆர்கனைசேஷன் அப்படிங்கிறதுலேருந்து பிஎஸ் கரோலா அப்படிங்கிறவரை இங்கே கூட்டிகிட்டு வந்தாங்க. கூட்டிகிட்டு வந்து என்டிஏவோடைய ஹெட்டாக அவரை போட்டு அப்பா இதை ஃபிக்ஸ் பண்ணுப்பா அப்படின்ட்டு அவருடைய பீரியடில் தான் 2025 அவர் முழுமையாக இந்த கானாப் அப்படிங்கிறத அவர் உருவாக்கினார். அன்ஃபார்ச்சுனேட்லி என்னாச்சுன்னா அவருடைய வேலை அக்டோபர் 19, 2025 நிறைவடைகிறது. இதெல்லாம் எனக்கு வந்து கவர்மெண்ட்டால் மட்டும்தாங்க முடியும். இவர் 2025 ஒரு சிஸ்டத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கார். அது நல்லா ஒர்க் ஆகியிருக்கு. அப்போ 2026 அவரை கண்டினியூ பண்ண வச்சுருக்கலாம் இல்லையா? இன்னும் 1 வருஷம் கொடுத்துருக்கலாம் இல்லையா? ஆனால் அவங்க ப்ராம்ப்டாக அவர் வந்து உங்கள் பீரியட் முடிஞ்சு போச்சு நீங்கள் கிளம்பிப்போங்க அப்படின்ட்டாங்க. அப்படின்னு சொன்னவங்க வேறு யாரையும் அங்கே நியமிக்கல. ஹெட்டு கிடையாது. ரைட், குரூஷியல் பீரியட் அக்டோபருக்கும் ஜனவரிக்கும் இடைப்பட்ட காலத்தில் ஒரு ஃபிக்ஸ்டு தலைவர் கிடையாது. இப்போ நவோதயா வித்யாலயா சமிதியோடைய சேர்பர்சன் யாருன்னா நம்ம ஊர் ஆளுங்க. அவர் நம்ம ஐஏஎஸ் கேடர் இங்கே இருந்தால் ராஜேஷ் லக்கானி. இங்கே வந்து தமிழ்நாட்டுடைய பல டிபார்ட்மெண்ட்ஸில் இன்ஃபேக்ட் சென்னை கார்ப்பரேஷனுடைய கமிஷனராக இருந்திருக்கிறார், எலக்ட்ரிசிட்டி டிபார்ட்மெண்ட்டில் இருந்திருக்கிறார், டூரிசம் பல டிபார்ட்மெண்ட்டில் இந்து சமய அறநிலையத்துறையில் இருந்திருக்காரான்னு தெரியாது. அஸ் அன் ஐஏஎஸ் பர்சன் தமிழ்நாடு கேடரில் எல்லா இடத்துலையும் இருந்திருக்கார். இன்றைக்கி வந்து அவர் நவோதயா வித்யாலயா சமிதி சேர்பர்சன். அவருக்கு வந்து ஒரு அடிஷ்னல் அப்பாயின்மெண்ட் ஒன்று கொடுத்துட்டு இந்த இடைப்பட்ட காலத்தில் ஒரு மே எக்ஸாம் நடக்கிறதுக்கு 1 மாதத்துக்கு முன்னாடி தான் பர்மனண்ட் ஹெட்டாக அபிஷேக் சிங் அப்படின்னு ஒருத்தரை கொண்டு வந்திருக்காங்க. இது அராஜகம் இல்லையா? மோஸ்ட் குரூஷியல் பீரியடில் ஒருவருக்கு வந்து பொறுப்பு ஒர்க்கு கொடுத்துட்டு அவர் என்ன பண்ணியிருப்பார், 2 வேலையும் எப்படி பார்த்துருப்பாரு எனக்கு தெரியல, சத்தியமாக தெரியல. ஸோ இது வந்து ஒரு இட் கிரியேட்டட் அ வேக்கும். அப்போ வந்து கரோலா பண்ணியிருந்த அந்த ப்ரோட்டோகால்ஸ் எல்லாத்தையும் அவர் பர்சனலாக அவர் வந்து 2025 செயல்படுத்தியதெல்லாம் அவர் இல்லாமலேயே நடந்திருக்கு. அப்போ என்னென்ன ஓட்டைகள் வந்தன, எப்படியெல்லாம் பணம் பாய்ந்திருக்கிறது, இதெல்லாம் பணம் இல்லாமல் நடந்திருக்காது. என்னெல்லாம் வளைக்கப்பட்டன ஒரு ப்ராப்பர் ஹெட் இல்லாமல் அப்படிங்கிறது வந்து நிஜமாகவே நெஞ்சு வலி வருது இதை கேட்கும் பொழுது. என்னடா பண்ணியிருக்கீங்க படுபாவிகளா அப்படின்ட்டு. 2025 இவர்கள் உருவாக்கிய அந்த கான்ஃபிடென்ஷியல் ஆப்ரேஷன் 2026 ஸ்மூத்தாக கொண்டு வரப்படவில்லை. அதுதான் பெரிய பிரச்சனை அப்படின்னு ஒரு அஃபீஷியல் பேர் தெரிவிக்க விரும்பாத ஒருவர் இந்தியன் எக்ஸ்பிரஸுக்கு சொல்கிறாரு. ஓகே, இந்த புரோட்டோகால்ஸ் எல்லாம் தானாகவே நடக்காது. அதை ஒருத்தர் ஓன் பண்ணி அதை நடக்க வைத்திருக்கணும். கன்சிஸ்டன்ட் என்ஃபோர்ஸ்மெண்ட் அண்ட் லீடர்ஷிப் தட் அண்டர்ஸ்டாண்ட்ஸ் வாட் இஸ் அட் ஸ்டேக். அது இல்லாமல் போயிடுச்சு. மே 3 வந்தது. எஜுகேஷன் மினிஸ்டர் தர்மேந்திர பிரதான் வந்து ஹெட் குவார்ட்டர்ஸுக்கு வந்து விசிட் பண்ணியிருக்காரு. எக்ஸாமினேஷன் சென்டர் எல்லாத்தையும் ரவுண்ட் த கிளாக் மானிட்டர் பண்ண போகிறோம் அப்படின்லாம் சொன்னாங்க. ஆனால் என்னாச்சுன்னா மே 7 எக்ஸாம் முடிஞ்சது மே 3, மே 7 ஒரு டிப் ஆஃப் என்டிஏவுக்கு கிடச்சிருக்கு. இந்த மாதிரி கெமிஸ்ட்ரி கொஸ்டின்ஸ் எல்லாம் லீக் அவுட் ஆயிடுச்சு அப்படின்ட்டு ஒரு மின்னஞ்சல் அவங்களுக்கு வந்திருக்கு. உடனே அந்த ஏஜென்சி அந்த மின்னஞ்சல் அனுப்பிச்சவங்களை தொடர்பு கொண்டு பேசினப்ப அவர் ஒரு பிடிஎஃப் ஃபைல் கொடுத்துருக்காரு. அந்த பிடிஎஃப் ஃபைல் வந்து ஒரு கெஸ் பேப்பர். அதாவது என்னென்னா இந்த கேள்விகளிலிருந்து பல கேள்விகள் வரலாம், அதுதான் ஆஃபரே. அதை எடுத்து பார்த்தா நிறைய கெமிஸ்ட்ரி கொஸ்டின்ஸ் மேட்ச் ஆகிருந்துருக்கு.
இது வந்து 7ஆம் தேதி தகவல் கிடைச்சு அவங்க இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ மே 7ஆம் தேதி தகவல் இவங்களுக்கு விசில் ப்ளோவர்ட்டேருந்து கிடைக்குது. 9ஆம் தேதி ஹையஸ்ட் லெவல்ஸுக்கு சொல்லிடுறாங்க. ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. 9, 10ஆம் தேதி போலீஸ் ராஜஸ்தானில் அங்கேருந்து தான் அவங்களுக்கு விசில் ப்ளோவர் தகவல் கிடைச்சிது. உடனடியாக அதை செக் பண்ணும்பொழுது இந்த பேப்பர் எப்போ சர்க்குலேட் ஆச்சு அப்படிங்கிறத செக் பண்ணால் பரீட்சைக்கு முன்னாடியே போயிடுச்சு அப்படின்னு. ஏன்னா சில சமயங்களில் வந்து யாராவது வேணுன்ட்டே கிளப்பி விடுறதுக்காக பரீட்சை முடிஞ்சதுக்கு பிறகு கொஸ்டின் பேப்பர் உங்களுக்கு கிடைச்சிடும். அதை வைத்துக்கொண்டு இது எல்லாத்தையும் வந்து பொய்யாக ஒன்றை தயாரித்து லீக் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். பட் அவங்க வெரிஃபை பண்ணப்போ இந்த பிடிஎஃப் ஃபைல் வந்து 3ஆம் தேதிக்கு முன்னாலேயே சர்க்குலேஷனில் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சு போயிடுச்சு. உடனே மே 11ஆம் தேதி அவங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க லீக் வந்து மே 3ஆம் தேதிக்கு முன்னாடியே ஆயிருக்கு அப்படின்ட்டு. உடனே என்டிஏ வந்து மினிஸ்ட்ரிக்கு ஒரு லெட்டர் போட்டுருச்சு, எஜுகேஷன் மினிஸ்ட்ரிக்கு. உடனே மினிஸ்ட்ரி வந்து ஃபார்மலி சிபிஐ அப்ரோச் பண்ணி விரைவாக தான் நடந்திருக்காங்க. ஆனால் அதெல்லாம் வந்து எப்படின்னா போல்ட்டிங் த டோர் ஆஃப்டர் த ஹார்சஸ் லெஃப்ட் த பார்ன் அப்படின்னு சொல்லுவாங்க. குதிரை லாயத்தில் குதிரைகள் கட்டப்பட்டிருக்கு, திறந்து கிடக்கிற வாசலை பார்த்துட்டு குதிரை ஓடி போயிடுச்சு. உடனே கிடுகிடுகிடுன்னு எல்லாம் ஓடி வந்து கதவை சாத்துறாங்க. அதுக்கு என்ன பிரயோஜனம்? குதிரை எல்லாம் வெளில ஓடி போயிடுச்சியா அப்படிங்கிற மாதிரி தான் இது. ரைட். 12ஆம் தேதி கவர்மெண்ட் கேன்சல் பண்ணிடுச்சு. ஸோ டேட் லைன் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். மே 3 எக்ஸாம், மே 7 தகவல் டிப்பு ஏற்கனவே கொஸ்டின் லீக் அவுட் ஆயிடுச்சுன்னு. மே 9 கவர்மெண்ட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. 9, 10 போலீஸ் உறுதிப்படுத்திடுச்சு இது முன்னாடியே ரிலீஸ் ஆயிடுச்சுன்ட்டு. 11 சிபிஐ ட்ரிகர் ஆயிடுச்சு. 12 கேன்சலேஷன். இது ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணிட்டாங்க. இன்வெஸ்டிகேஷன் ஹேண்டட் ஓவர் டு சிபிஐ. சிபிஐ வரிசையாக எல்லாரையும் அரெஸ்ட் பண்ண ஆரம்பிக்குது. ஏன்டா இந்த மாதிரி கேன்சல் பண்ணீங்க? கொஞ்சம் பேருக்கு தானே அது லீக்கேஜ் போயிருக்கும் அப்படின்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, பேப்பர் லீக் ஆகிருக்கு அப்படின்னா ஆக்ஷன் எடுக்க மாட்டாங்க அப்படின்னா அப்போ மக்கள் என்னன்னா கொஞ்சம் போல்ட் ஆகிடுவாங்க. லீக் அடிச்சு விடு, கிடைச்ச வரைக்கும் லாபம். இவங்க வந்து நம்ம ஆளுங்க கொஞ்சம் பேர் எப்படியும் உள்ளே போயிடுவாங்க, அடுத்த முறை இன்னும் அதிகமாக பணம் வசூலிக்கலாம். இவங்க எக்ஸாமை கேன்சல் பண்ண மாட்டாங்க. ஒரு 20 லட்சம் பேர் எழுதியிருக்கிற எக்ஸாமில் ஒரு 1 லட்சம் பேருக்கு தானே பேப்பர் லீக் ஆகிருக்கு. அதில் நிறைய பேர் எப்படி ஃபெயில் ஆக போகிறாங்க? ஏதோ ஒரு 20,000 பேர், ஒரு 5,000 பேர் அவங்க அவ்வளோதான் வந்து இதில் வச்சு பாஸ் மார்க் வாங்க போகிறாங்க. இதுக்காக எக்ஸாமை கேன்சல் பண்ணுவியா அப்படின்னு நிறைய பேர் கேட்டாங்க. ஆனால் நீ வந்து லட்சங்களை செலவு பண்ணி நீ கொஸ்டின் பேப்பர் வாங்கி ஒரு எக்ஸாமை எழுதியிருக்கேன்னா உனக்கு பலன் கிடைக்காமல் செய்வதன் மூலமாக இனிமேல் பிரயோஜனமே இல்லை. இப்போ நாளைக்கு வந்து ஒரு பையன் வந்து அப்பாட்ட போய் கேட்குறான், அப்பா ஒரு 5 லட்ச ரூபா ஆகும், பேப்பர் வாங்குறதுக்கு விற்கிறதுக்கு தயாராக இருக்காங்க, வாங்கலாமா அப்படின்னா இப்போ அப்பா கேட்பாரு, என்னத்துக்குடா மகனே, எதுக்கு வாங்கணும்? வாங்கி கொடுத்து நீ எழுதி பாஸ் ஆறேனே வச்சுப்போம், கவர்மெண்ட் கேன்சல் பண்ணிருச்சுன்னா நம்ம போட்ட பணம் போயிருண்டா தம்பி, வேண்டாண்டா என்று சொல்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது அல்லவா அப்படின்ட்டு. அது ஒரு நல்ல ஆர்குமெண்ட் தான், நான் வந்து வேற எதுவும் சொல்ல போகிறதில்ல. ஆனால் 20 லட்சம் பேர் எவ்வளவு கஷ்டத்துக்கு ஆட்படுவார்கள். இப்போ வந்து இந்த கான்ஆப்ஸ், த கான்ஃபிடென்ஷியல் ஆப்ரேஷன், அவங்க திரும்ப வந்துட்டு இப்போ ஜூன் 21ஆம் தேதி ரீடெஸ்ட் நடக்க போகுது. ஜூன் 1 நம்ம இப்போ உட்காந்துருக்கிறது 20 நாள் இருக்குது. இப்போ இத்தனையும் திரும்பி ஆரம்பிக்கணும். திருப்பி இங்கிலீஷ் பேப்பர் செட் பண்ணணும், அதுக்கப்புறம் 13 மொழிகளை டிரான்ஸ்லேட் பண்ணணும். இந்த முறை அதை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு இந்தியன் ஏர்ஃபோர்ஸை கூப்பிட போகிறாங்க. இவ்வளவு மாணவர்களோட வாழ்க்கையை அப்படி ஸ்பாயில் பண்ணுறீங்களே அப்படிங்கிற மாதிரி ஒரு கோபம் வருது நமக்கு. மே 27ஆம் தேதி அன்றைக்கி திரும்ப ராதாகிருஷ்ணன் கமிட்டி உட்காந்து அவங்க பேசியிருக்காங்க. பேசி என்னென்ன இடத்துலலாம் வந்து பிரச்சனைகள் இருக்குது, 2025 என்னென்ன ஃப்ரேம் ஒர்க் பண்ணோம், அதில் இன்னும் என்னென்ன சேர்க்கணும். முக்கியமாக ஃபஸ்ட் லெக்கு, செகண்ட் லெக்கில் டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், ஏர்ஃபோர்ஸ் தான் இந்த கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாத்தையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகுது. சரி, கொஸ்டின் பேப்பரை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது பிரச்சனை இல்லை, கொஸ்டின் பேப்பரை ஒரு இடத்துல அடகாத்து வைக்க போகிறீங்க இல்லையா, அங்கே என்ன நடக்க போகுது? அங்கே ஆயுதம் ஏந்திய காவலர்களா? அடுத்து அதை வந்து நீங்கள் டிரான்ஸ்போர்ட் பண்ணி எடுத்துகிட்டு போக போகிறீங்க எக்ஸாம் சென்டருக்கு, அங்கே என்ன பண்ண போகிறீங்க? ரைட், செக்யூர் டிரான்ஸ்போர்ட்டேஷன், ஸ்டோரேஜ், ஆஃப்டர் பிரிண்டிங், அதெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் இந்த ராதாகிருஷ்ணன் கமிட்டி வந்து அந்த ஃபஸ்ட்டு பார்ட் கொஸ்டின் பேப்பர் தயாரிக்கிறது, கொஸ்டின் பேப்பர் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது, ஒன்லி அதர் பாசிபிலிட்டி எனக்கு தோன்றது என்னென்னா, ஒரு 6 மாதத்துக்கு அப்போ யாரும் வருவாங்களான்னு தெரியாது. இந்த கொஸ்டின் பேப்பர் தயாரிக்கிறாங்க இல்லையா, பிக் பாஸ் நிகழ்ச்சியெல்லாம் இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு ஐசோலேட்டட் வீடு, அதில் இருக்கிறவங்க யாரையும் தொடர்பு கொள்ளக்கூடாது. அந்த மாதிரி இவங்களை எல்லாரையும் ஒரு இடத்துல போட்டு 6 மாதம் இப்படி பண்ணால் அவங்க ஏன்பா இந்த வேலைக்கு வருவாங்க? எனக்கு என்னவோ இடிக்குது. சம்பவம் எனக்கு இதில் வந்து ஒரு பெரிய உறுத்தல் இருக்குது.
இந்த கட்டுரை வந்து ரொம்ப சிறப்பாக எனக்கு பல விஷயங்களை இது வந்து சொல்லிக் கொடுத்தது. என்ன நடந்துகிட்டு இருக்குன்ட்டு. இன்னும் ராதாகிருஷ்ணன் கமிட்டி வந்து இன்னும் என்னென்னலாம் பண்ண போகுது அப்படிங்கிறத பற்றி எனக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடைக்குது. பட் இதில் எங்கேயோ இதை தாண்டி நம்ம சில காரியங்களை செய்யணும். நான் முதல்ல வந்து இப்போ இந்த எக்ஸாம் ஜூன் 21 ஒழுங்காக நடக்கலைன்னா நரேந்திர மோடி தலைமையிலான ஆட்சி கவிழும் அப்படிங்கிற அளவுக்கு எனக்கு தோணுது. ஏன்னா எத்தனை லட்சம் மக்களுடைய குடும்பங்கள் இதனால் வந்து அந்த டென்ஷனில் இருக்காங்க. இது தவிர ஏற்கனவே சிபிஎஸ்சியை கோலாகலமாக சொதப்பி வச்சுட்டு இருக்காங்க. அதை பற்றி விரிவானது நம்ம ஏற்கனவே காணொலி இதில் பண்ணியிருக்கோம். சிபிஎஸ்சி பற்றி இன்னும் விரிவான காணொலியை நம்ம அடுத்து பண்ணுவோம். இது வந்து எனக்கு ரொம்ப வருத்தமாகவும் இருக்குது. இந்த அளவுக்காடா வந்து டாக்டர் ஆகணுங்கிறதுக்காக எல்லா விதமான படுபாதக செயல்களையும் மோச செயல்களையும் செய்வதற்கு மக்கள் தயாராக இருக்கீங்க. அப்போ உங்களுக்கு வந்து என்ன மாதிரியான தண்டனை தர்றது, எவ்வளவு கொடூரமான தண்டனை தர வேண்டி இருக்கும் அப்படிங்கிறது எல்லாம் வந்து அரசு கொஞ்சம் யோசிக்கணும். எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போய்த்தான் ஆகணும், வேறு வழி இல்லை அப்படின்னு தோணுது. இப்போ மாட்டியிருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு எவ்வளவு கொடூரமான தண்டனையை வாங்கி தரப்போகிறோங்கிறதுல தான் இனி ஒருத்தன் இந்த மாதிரி தவறை பண்ணக்கூடாது அப்படிங்கிறது வந்து முடியும். பார்க்கலாம். பட் இது வந்து ரொம்ப விரிவாக ரொம்ப அருமையாக எழுதப்பட்டிருக்கக்கூடிய இந்த கட்டுரை இந்தியன் எக்ஸ்பிரஸுக்கு சிறப்பான தனிப்பட்ட பாராட்டுகளையும் நான் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். நன்றி, வணக்கம். நான் பத்ரி சேஷாத்ரி. இது கிழக்கு நியூஸ்.